ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா, இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். இது என்னதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபோன் கவர் தான், டிரான்ஸ்பரண்ட் கேஸு. இதில் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ண போகிறோம், நம்மளுக்கு பிடிச்ச கலரில் அடிக்க போகிறோம். எப்படி பெயிண்ட் வச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெயிண்ட்டு தான், ஆனால் அது லேடிஸ் யூஸ் பண்ணுற ஒரு பொருள். அதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். இந்த வீடியோவை இனிமேல் நம்ம வரப்போகிற வீடியோவை மறக்காமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் போட்டுருங்க. அப்புறம் பெல் ஒன்று ஒரு பக்கத்தில், அந்த பெல் அமைக்கி ஆள் போட்டிங்கன்னா நாங்கள் போகும்போது வீடியோ நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். சரி, நாங்கள் போய் வீடியோக்குள்ளே போவோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பொருள் ஒன்று காட்டிட்டு போயிடுறேன். இதுதான் அந்த பொருள். நம்ம இதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம கலர் பூச போகிறோம். வாங்க போய் பூசுவோம். தோத்தாலும் ஜெயிச்சாலும் இதை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பக்கெட்டில் கன்ஃபார்ம் ஒரு தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து அந்த தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். இங்கே இந்த பக்கெட்டில் தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். இதில் தான் நம்ம ஊற்றி அதை செய்ய போகிறோம். உங்களுக்கு வேணுங்கிற கலர் வாங்கிக்கிங்க. நான் வந்து 3 கலர் வாங்கியிருந்தேன். 3 கலரில் வந்து இப்போ நான் 2 கலர் தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போதைக்கு இந்த கலரும் இந்த நம்ம எல்லோ கலர், இந்த 2 கலர் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நம்ம இதை வச்சு தான் நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம் கலர் மாறுதா இல்லையான்னு சொல்லி. நான் எப்படி பண்ணுறேனோ அதை மட்டும் பார்த்து பண்ணால் மட்டும்தான் கலர் சேஞ்ச் ஆகும். நீங்கள் இது எடுத்து இந்த ப்ரஷ் மூலிமா அடிச்சிங்கன்னா திட்டாக தெரியும், அதாவது பிரேக்காக தெரியும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வாங்க நம்ம பண்ணுவோம், நிறைய நான் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதாவது இந்த கவர் வந்து உள்ளே போகிற அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நான். அதனால் இப்போதைக்கு நான் இந்த தண்ணி போதும். வேணுன்னா நான் கொஞ்சம் எடுத்து ஊற்றிக்கிறேன், தப்பே இல்லை. இது ஊற்றினோன்னா இது லிக்விட் கெட்டியாக தான் இருக்கும். இது உள்ளே தானே போகும்னு சொல்லுவீங்க. இது உள்ளே தான் போகும். நீங்கள் இருந்தாலும் பாருங்கள் இதை, இது எப்படின்னு. இப்போ நான் வந்து ரெட்டு பிரிச்சுருக்கேன். ரெட்டை பிரித்து நான் முதல்ல இது இங்கே கீழே வச்சுட்டேன். அதே மாதிரி இதையும் கீழே நான் பிரித்து வச்சுருக்கேன். இதையும் நான் பிரித்து வச்சுருக்கேன். நீங்கள் வேணுன்னா இதை குலுக்கி வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தனால கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. அதனால தான் நான் இப்படி வச்சுருக்கேன். நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் இருந்தால் நல்லதுன்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா தெரியும். நம்ம இதை தான் எடுத்து ஊற்ற போகிறோம். இதில் ஊற்ற போகிறோம். இதை ஊற்றுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் அந்த கலர் வாங்கிக்கோங்க. இப்போ நான் எல்லோ எனக்கு தேவைப்படுது, அதனால் நான் எல்லோவை எடுத்து ஃபஸ்ட்டு ஊற்ற போகிறேன். என்னடா வர மாட்டேங்குது, வருது பாருங்க. உழுகுது தெரியுதுன்னு நினைக்கிறேன். அதாவது மேலே வந்து அந்த பபுளாக தெரியும். இந்த பபுள் தான் நம்ம ஊற்ற போகிறோம். அப்புறம் உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அடுத்த நம்ம ரெட்டை எடுத்து ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இது கொஞ்சம் கெட்டியாகவே தான் இருக்குது. நம்ம இருந்தாலும் கொஞ்சம் பார்த்தே யூஸ் பண்ணும். என்னடா வரவே மாட்டேங்குது. ஊற்றிட்டேன், இவ்வளோ போதும். இது வந்து எப்படி எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா, இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர், அப்புறம் இந்த கார்னர் இப்படி வச்சு நல்லா பார்த்துக்கோங்க. இப்படி வச்சு அப்படி எடுத்திங்கன்னா அழகாக ஒட்டிக்கும். பார்த்தீங்கனாலே தெரியும் எப்படி ஒட்டியிருக்குன்னு. நல்லா அழகாக ஒட்டிக்கும். எனக்கு அது ஒட்டலை, நீங்கள் அதை யூஸ் பண்ணி பாருங்கள். இது காஞ்சதுக்கப்புறம் சீரியஸாக நல்லா இருக்கும். சீரியஸாக நல்லா தான் இருந்தது காஞ்சதுக்கப்புறம். இது நான் சைடில் எல்லா பக்கம் அப்ளை பண்ணிக்கோங்க. வேணுங்கிற பக்கம்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் இப்போதைக்கு இது போதுன்ட்டு அதனால் நான் விட்டுட்டேன். நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க வாங்கி. அதான் நான் இது வந்து 15 ரூபா நெயில் பாலிஷு, அதனால தான் உங்களுக்கு இது இப்படி ஆகுது. ₹15 நெயில் பாலிஷு, அதனால தான் இது தண்ணியாட்டம் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி 25 ரூபா நல்ல குவாலிட்டியான
நெயில் பாலிஷ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெளிவாக ஒட்டிக்கும். நல்லா தெளிவாக ஒட்டிக்கிச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். இது கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து நம்ம ஃபோனில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம ஒன்று அவ்வளோதான். இது நம்ம எப்போ ஒன்று க்ளோஸ் பண்ணி யூஸ் பண்ணி அடிச்சுக்கலாம், தப்பு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது இங்கே பாருங்கள், நல்லா காயணும். இது காஞ்சதுக்கப்புறம் என் கையெல்லாம் பாருங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னு. என் கையெல்லாம் நாறிடுச்சு. நம்ம அதெல்லாம் பார்த்தா முடியுமா? நம்ம கையெல்லாம் நாறிடுச்சு. இது காஞ்சதுக்கப்புறம் நான் காட்டுறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், இது காஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படித்தான் இருக்குது. எனக்கு அது சரிப்பட்டு வரலை. நீங்கள் அது கரெக்டாக நீங்கள் நல்ல குவாலிட்டியான நெயில் பாலிஷ் வாங்கி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு அது கரெக்டாக செட் ஆகிக்கும். எனக்கு இது செட் ஆகலை. இதுக்கப்புறம் நான் சுரண்டிட்டு கூட நான் வேறு போட்டுக்கேன், எனக்கு வேறு பிரச்சனை இல்லை. நான் சும்மா சிம்பிளுக்காக தான் நான் போட்டு காமிச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது எப்படி இருக்குன்னு சொல்லி அப்படியே கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இது எனக்கு பொறுத்தளவுக்கு எனக்கு இது பிடிக்கல, இருந்தாலும் போட்டு தானே ஆகணும். அதனால் நம்ம இதை நான் போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நீங்கள் கொஞ்சம் நல்ல ரேட்டான நெயில் பாலிஷ் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். நான் அந்த 5 ரூபாய்க்கு இருக்கிற அந்த மிடிலாக இருக்கிற இதுதான் வாங்கினேன். வாங்கினதுக்கு இப்படி தான் விழுந்திருக்கு. சரி, பரவாயில்ல. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.